வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. இந்தியால சில பகுதிகள் ஒரு மாதிரியும், சில பகுதிகள் இன்னொரு மாதிரியும். அதாவது ரெண்டு வேற வேற வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு இல்லையா? அது ஏன் அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த முழு விவாதத்தையும் ஒரே ஒரு கேள்வியில அடக்கிடலாம். அதாவது பீகார்ல இருந்து மக்கள் ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற திருப்பூருக்கு வந்து இங்க குப்பை பொறுக்கி குழந்தை பெத்துக்கிட்டு வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம நாட்டோட பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கான எல்லா பதில்களும் ஒழிஞ்சிருக்கு. வாங்க அந்த பதில தேடலாம். சரி, இந்த பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, ஒவ்வொரு மாநிலமும் புது டெக்னாலஜியையும் கொள்கைகளையும் எப்படி கையாளுதுங்கிறத வச்சு ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, ஒரே தொழில்நுட்பம்தான். ஆனா தமிழ்நாட்டுல அது தொழில் வளர்ச்சிக்கும் கல்விக்கும் பயன்படுத்துறாங்க. அதே உத்தரப்பிரதேசத்துல பாதுகாப்பு, கண்காணிப்புன்னு போறாங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா தேர்தல் மேலாண்மைக்கு பயன்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகுது? தமிழ்நாட்டுல ஒரு நெறிமுறை ஏஐ கொள்கை வருது, வளர்ச்சி ஏற்படுது. யூபியில ஏஐயை வச்சு ஒரு ஸ்மார்ட் சிட்டி பார்வை வருது. ஆனா பீகார்ல அதுவே வாக்காளர் பட்டியல் சர்ச்சையில போய் முடியுது. ஒரே டெக்னாலஜி, ஆனா ஒவ்வொரு மாநிலத்தோட முன்னுரிமையை பொறுத்து அதோட விளைவு எப்படி தலைகீழா மாறுதுன்னு பாத்தீங்களா? இந்த கொள்கை வேறுபாடுகளோட தாக்கம் நேரடியா பொருளாதாரம் மேல விழுது. ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல விலை கட்டுப்பாடு, செலவு அதிகரிப்புன்னு எங்களால தொழில் பண்ண முடியலன்னு பெரிய கம்பெனிகளோட சிஇஓக்களே புலம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி காரணமா வெளிமாநில தொழிலாளர்களை வேலைக்காக ஈர்க்கிற ஒரு காந்த மாதிரி செயல்படுது. அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? இப்போ உள்கட்டமைப்பு விஷயத்துக்கு வருவோம். இந்த நம்பரை பாருங்க, 5.86 கோடி யூனிட்ஸ். இது என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஒரே நாள்ல உற்பத்தி செஞ்ச சோலார் பவர். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா இதே நேரத்துல பீகார் மாதிரியான மாநிலங்கள் ஏன் இந்த விஷயத்துல பின்தங்கி இருக்கு? ஏன்னா அங்க நிலம் கையகப்படுத்துறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள். அதனால முதலீட்டாளர்கள் அங்க தொழில் தொடங்க அதிகமா ஆர்வம் காட்டுறதில்ல. இதனால இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிய அவங்களால அடைய முடியல. அப்போ இந்த டெக்னாலஜி, பிசினஸ், உள்கட்டமைப்புன்னு நாம பாக்குற இந்த எல்லா வித்தியாசங்களுக்கும் உண்மையான மூல காரணம் என்ன? இது மேலோட்டமா தெரிகிற விஷயங்கள் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சித்தாந்த போர் இருக்கு. வாங்க, அந்த சித்தாந்த போர் தான் இந்த வேறுபாடுகளோட ஆணிவேர். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சித்தாந்த போர்ல ஒரு பக்கம் இருக்கிறது சனாதனம். இது பாரம்பரியம், ஆன்மீக விழுமியங்கள், தர்மம்னு சொல்லப்படுற பழங்கால கோட்பாடுகளை அடிப்படையா கொண்டது. அதாவது எதுவும் மாறாது, எல்லாம் நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சமூகத்துல படிநிலை அமைப்பையும் இது வலியுறுத்துது. இதுக்கு நேர் எதிரா இன்னொரு பக்கம் இருக்கிறது பகுத்தறிவு. இதோட அடிப்படை என்னன்னா, கேள்வி கேட்கறது, அறிவியல் பூர்வமா எதையும் நிரூபிக்கிறது, அப்புறம் சமூக நீதி. குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த படிநிலை அமைப்புகள் எல்லாமே மனித உரிமைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி அதை எதிர்க்கிற ஒரு சித்தாந்தம் இது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ரெண்டுக்கும் நேரடியான ஒரு மோதல் இருக்கு. சனாதனம் பாரம்பரியத்தையும் படிநிலையிலையும் அப்படியே காப்பாத்தணும்னு நினைக்குது. ஆனா பகுத்தறிவோ சமத்துவம் வேணும், சமூக நீதி வேணும்னு சொல்லி அந்த படிநிலைகளை உடைக்கணும்னு சொல்லுது. இதுதான் அந்த அடிப்படை முரண்பாடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பகுத்தறிவுங்கிறது வெறும் பேச்சோட நின்னுடல. அது அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சு ராஜாஜியோட குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தோற்கடிச்சது வரைக்கும், அப்புறம் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், எல்லா சாதியினருக்கும் கல்வி கிடைக்கணும்னு செஞ்சது, இன்னைக்கு நாம பேசுற திராவிட மாடல் வரைக்கும், இது எல்லாமே பரம்பரை தொழிலை விட கல்விக்கும் சமூக வளர்ச்சிக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு செஞ்ச வரலாற்று நடவடிக்கைகள். இந்த வரலாற்று பின்னணிதான் இன்னைக்கு தேசிய அளவுல நடக்கிற அரசியல் விவாதங்களையே தீர்மானிக்குது. சரி, இந்த சித்தாந்த பிளவு கடைசியில ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கொண்டு வந்து நிறுத்துது. அதாவது, இந்தியாவோட அடையாளம் தேசிய ஒற்றுமையா அல்லது வேற்றுமையில் ஒற்றுமையா? அதாவது தேசிய ஒற்றுமைன்னு சொல்லும்போது அது பெரும்பாலும் ஒரே மொழி, அதாவது இந்திய எல்லா இடத்துலயும் திணிக்கிறதா மாறிடுது. இதனால வட இந்தியாவிலேயே மைதிலி, போஜ்பூரி மாதிரி தனித்துவமான மொழிகள்லாம் அதோட அடையாளத்தை இழந்துட்டு வருது. ஆனா இதுக்கு நேர்மாறா தமிழ்நாடு எப்போதுமே இருமொழி கொள்கையில தான் கடைபிடிக்குது, தமிழ் மற்றும் ஆங்கிலம். இதன் மூலமா தன்னோட மொழி அடையாளத்தை உறுதியா பாதுகாத்துட்டு வருது. இதுதான் ஒரு மையப்படுத்தப்பட்ட அடையாளத்துக்கும் பிராந்திய சுயாட்சிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய அரசியல் பதற்றம்.
இந்த பதற்றம் உச்சக்கட்டத்தை அடையக்கூடிய ஒரு சூழல் தான் சமீபத்துல உருவாச்சு. ஏப்ரல் 2026ல 131வது சட்டத்திருத்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா, தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அதை எதிர்த்தாங்க. ஏன்னா அந்த சட்ட திருத்தம் நிறைவேறியிருந்தா மக்கள் தொகை அடிப்படையில அவங்களோட அரசியல் பிரதிநிதித்துவம், அதாவது எம்பிக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடும்னு அவங்க பயந்தாங்க. இதுதான் தெற்குக்கும் வடக்குக்கும் இடையேயான அரசியல் அதிகார போட்டியோட ஒரு தெளிவான உதாரணம். சரி, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. வரலாறு, அரசியல், சித்தாந்தம்னு பேசுறோம். இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சாதாரண குடிமகனா இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் என்ன சொல்ல வருது? இவ்ளோ குழப்பமான சூழல்ல நான் எதுக்கு படிக்கணும், எதுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அது ஒரு நியாயமான கேள்விதான். அதுக்கான பதில் ரொம்ப எளிமையானது. நாம ஏன் படிக்கணும், கேள்வி கேட்கணும்னா, அப்போதான் ஆட்சியாளர்கள் என்ன செய்றாங்கன்னு நம்மால கண்காணிக்க முடியும், அவங்கள கேள்வி கேட்க முடியும். வாட்ஸ்அப்ல வர்ற போலி செய்திகளையும் நம்மள பிரிக்க நினைக்கிற பிரச்சாரத்தையும் அடையாளம் கண்டு ஒதுக்க முடியும். முக்கியமா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறதுல இருந்துதான் சமூக மாற்றமே தொடங்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அறியாமையில வாழற மக்களை தான் வறுமையிலேயே வச்சிருக்க முடியும். அந்த வறுமை சங்கிலிய உடைக்கிறதுக்கு கல்விதான் ஒரே வழி. சுருக்கமா சொல்லணும்னா, கல்விங்கிறது வெறும் வேலைக்கு போறதுக்கான ஒரு தகுதி பத்திரம் மட்டும் இல்ல, அது நம்ம உரிமைகளை கேட்டு வாங்குறதுக்கான தகுதி. தமிழ்நாட்டோட வரலாறே நமக்கு இதுதான் சொல்லுது. கல்விதான் சமூக நீதிக்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான அடித்தளம். சரி, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம மனசுல கடைசியா ஒரு கேள்வி எழும்புது. இவ்ளோ விழிப்புணர்வு வேறுபாடுகள் இருக்கிற நம்ம நாட்டுல ஒருவேளை ஓட்டு போடுறத கட்டாயமாக்குனா என்ன ஆகும்? அது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருமா, இல்ல அவங்க மேல ஒரு விஷயத்த திணிக்கிற மாதிரி ஆகி அது ஒரு வெறுப்பா உருவாக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?